இருப்பாங்க. ஆண்டவரே என் பையனை ஆசீர்வதிக்கணும், என் பையன் தூங்கிடக்கூடாது, நல்லா விழிப்பாக இருந்து ஜெபிக்கணும், நல்ல கர்த்தரோடு ஐக்கியமாக இருக்கணும், அங்கே இருக்கிற ஊழியரோடு இணைஞ்சிருக்கணும், உம்மோடு இணைஞ்சிருக்கணும், சபையோடு இணைஞ்சிருக்கணும், எல்லாரோடு இணைஞ்சு வாழணும், நல்ல ஞானத்தின் ஆவியை கொடுக்கணும் ஆண்டவர்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, ஊக்கமாக ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஆண்கள் எப்படி ஜெபிக்கணுமா, பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ணணும். எதை விட்டுறணும்? கோபத்தையும் தர்க்கத்தையும் என்ன செய்யணும்? விட்டுறணும். ஆகவே ஆகாது. ஒரு ஆண்கள் முகத்திலேயாவது என்ன வரக்கூடாது? தர்க்கமும் சண்டையும் வந்துச்சுன்னா தொலைச்சி விடுவார் ஆண்டவர். அதான் விஷயம். ஆகினால இனி வரக்கூடிய காலம் ஒரு பக்கம் ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் ஆசீர்வாதம் கர்த்தர் உயர்த்துவார். யாரை? கோபம் இல்லாமல், தர்க்கம் இல்லாமல், பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற